கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆசனா தான் இந்த மலாசன். நீங்க இந்த ஸ்குவாட்டை எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? எஸ், நம்மளோட டாய்லெட் சீட்டிங் போஸ் தான் இது. ஸோ நான் இப்போ மலாசன்ல உட்காந்துட்டேன். இந்த மலாசனத்துல பொறுமையா ஐ எம் ட்ரைங் டு வாக். ஹாய், உங்களுக்கான 2 சிம்பிளான யோகா ஆசனாஸ் இன்னைக்கு பண்ணி காமிக்க போறேன். இந்த ஆசனா மூலமா உங்களோட கான்ஸ்டிபேஷன் எப்படி கிளியர் ஆகுதுன்றத பாருங்க. நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ல இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஆசனா தான் இன்னைக்கு இப்போ பண்ண போறது. முதல் ஆசனா மலாசன். மலாசன் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ சுகாசனால இருந்து பொறுமையா சிட் இன் ஸ்குவாட் போஸ். இந்த ஸ்குவாட் போஸ் வந்து ஏஷியன் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி ஏஷியன்ஸ் கேன் டூ திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்குவாட். நிறைய நீங்கள் சைனீஸ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப நேரம் வந்து லாங் வெயிட்டிங் ஹவர்ஸ் இருந்தாலும், ஸோ இந்த ஸ்குவாட் பேர் ஏஷியன் ஸ்குவாட். ஒன்லி ஏஷியன்ஸ் கேன் டூ திஸ். ஆமாங்க, ஏஷியன்ஸ் அந்த காலத்துலலாம் வந்து உட்காரதே இந்த மாதிரி தான் உட்காருவாங்க. அவங்களால வேற வந்து இமீடியட்டாக யாருக்காவது வெயிட் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது பஸ் ஸ்டாப்பில் ரொம்ப நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏஷியன் ஸ்குவாட்ல தான் 100% அவங்க உட்காந்துருப்பாங்க. நிறைய ஏஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உட்காந்து மொபைல் கூட ஸ்க்ரால் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஸ்குவாட்டை எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? எஸ், நம்மளோட டாய்லெட் சீட்டிங் போஸ் தான் இது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆசனா தான் இந்த மலாசன். இந்த மலாசன் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய ஜாயின்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆசனா. இந்த மலாசன்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ஆங்கிள் மொபிலிட்டி, உங்களோட கால் பாதம் கம்ப்ளீட்டாக கீழே இருக்கணும். இந்த கால் பாதம் கம்ப்ளீட்டாக கீழே இருக்கிறதுனால உங்களோட ஆங்கிள் ஜாயின்ஸ் இங்கேருந்து போகிற ஹிப் ஜாயின்ஸுக்கு ரொம்ப முக்கியமான நர்வ்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மொபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மலாசன்ல உட்காந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? டக் வாக் தான். வாங்க டக் வாக் எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். ஸோ நான் இப்போ மலாசன்ல உட்காந்துட்டேன். இந்த மலாசனத்துல பொறுமையா ஐ எம் ட்ரைங் டு வாக். அதே மாதிரிங்க ஐ எம் கோயிங் பேக், அகெயின் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க பொதுவா மலாசன்ல உட்காந்து இந்த மாதிரி நீங்க மலாசன்ல நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாம். மலாசன் நம்ம வந்து மறக்கப்பட்ட ஒரு பேசிக் ஹேபிட் இல்ல ஒரு கல்ச்சர் கூட சொல்லலாம். இது வெஸ்டர்ன் டாய்லெட் ஓவர்டேக் பண்ணிடுச்சு. முக்காவாசி நிறைய குழந்தைங்க மலாசன்ல உட்கார சொல்லி கொடுங்க. நாட் ஜஸ்ட் மலாசன், இது சூப்பர் பிரெயின் யோகாக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குங்க. நம்ம தோப்பு கர்ணம் போடுவோம்ல, அந்த கான்செப்டும் இதுல வந்ததுதான். ஸோ மலாசன் இஸ் a very important asana, not just for constipation, for so many points and joints. முடிஞ்ச அளவுக்கு இந்த மலாசன்ல நிறைய உட்கார ட்ரை பண்ணுங்க. இந்த மலாசனா நீங்க ஒரு மினிமம் 20 to 10 days ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே நிறைய டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். நாட் ஜஸ்ட் ஆங்கிள் மொபிலிட்டி, உங்களோட தைஸும் இன்னர் தைஸும் நிறைய குறையிறதும் பார்க்கலாம். இந்த ஆசனா ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.